நீ புரட்சிங்கிறதுங்க, புரட்சி உலகம் முழுவதுமே புரட்சி நடக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் மனது வைக்க வேண்டும். உலகத்தினுடைய எல்லா புரட்சியும் பாருங்க, ஆரம்பம் ஒரு பெண் மனது வைப்பார். தாயாக இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. ஆண்கள் வீதிக்கு வருவாங்க. அப்படித்தான் எல்லா இடத்திலும் புரட்சி நடந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் புரட்சி ஒரு பெண் நினைக்காம ஒரு புரட்சி இங்கே நடந்ததில்லை. கோயம்புத்தூர்ல நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, மாற்ற வரணும். இதற்கு மேல் என் குழந்தை என்ன, நீ விற்கிற ட்ரக்ஸ் சாப்பிட்றதுக்கு என் குழந்தை இருக்கணுமா? இது ஒரு பெண் கேட்கிறான். நீ சந்து கடையில, பெட்டி கடையில, பின்னாடி கடையில நீ ஏதோ ஒரு ட்ரக்ஸ் விற்ப, நான் பயந்து பயந்து என் வீட்டில் உட்கார்ந்துருப்பேன். என் குழந்தை இப்ப பாருங்க, நம்ம நிலைமை என்னன்னாங்க, நம்ம குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தாலும் கூட நம்ம சந்தேகம் ஆரம்பிச்சோம். கணவனும் மனைவி பேசிக்கிறாங்க, தம்பி நல்ல தம்பி தான், கூட இருக்கவங்க யாராச்சும் தம்பியை கெடுத்துருவாங்க, அப்பப்ப அந்த ஸ்கூல் பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ணுமா. இப்ப அதை ஆரம்பிச்சிட்டோமா? அந்த செல்போனை கொஞ்சம் வாங்கி நோண்டி பாரு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாரு. நம்ம குழந்தை பாவம் படிச்சுட்டு ஒரு டியூஷனுக்காக அரை மணி நேரம் போயிட்டு லேட்டா வந்திருப்போம். இத்தனை காலமாக அந்த கோணத்துல பார்க்காத ஒரு தந்தை தாய் குழந்தைகிட்ட கேட்கறியா, அரை மணி நேரம் லேட்டா வந்த, எங்க போன? டியூஷனா? சாந்தியக்கா வீட்டுக்கு போனியா? எத்தனை பேர் கூட இருந்தாங்க? இதெல்லாம் கேட்கிறோங்களா? இன்னைக்கு திமுக அரசுல இந்த போதை கலாச்சாரம் வந்த பிறகு நம்முடைய சொந்த குழந்தையை சந்தேகிக்கும் அளவுக்கு இந்த அரசு நம்மை மாட்டி இருக்கின்றார். உங்களை விட்டுருவீங்களா? நீங்க விடவே கூடாது, ஒரு தாய்மார் விடவே கூடாது. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், மோடி ஐயா சென்னையில சொன்ன அதே உறுதி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ் கோயம்புத்தூர்ல திறக்கணும். என்சிபி யாராச்சும் ட்ரக்ஸ் இங்க வித்தானா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுரும். ஏன்னா அப்பப்போ என்னுடைய போலீஸ் பாஷை வந்திருக்கு, தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு விடுவோம். மாட்டானா தோலை விரித்து உப்பு கண்டம். இந்த போதை பொருளுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். போதை பொருளுக்கு இங்கே இடம் கிடையாது. அது எவனா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், நீ ஈரான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, மியான்மர்ல இருந்து, எங்கிருந்து வேணாலும் கொண்டு வா, கோயம்புத்தூருக்குள்ள வந்தீங்கன்னா கையும் காலும் இருக்காது என்பது என்னுடைய வாக்கு. இதை மென்மையா பேசுறதுக்கெல்லாம் இங்க வரல. ரொம்ப மென்மையா ஒரு பதமா ஒரு அரசியல் தலைவர் ஐயோ அதெல்லாம் வந்தாங்கன்னா நாங்க பிடிப்போமா, 14 நாள் உள்ள வைப்போமா, அவன் வெயில் எடுப்பானாமா, மறுபடியும் இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் 2வது மாசம் ட்ரக்கை வைப்பானா. இந்த என்சிபியினுடைய வேலையை பிடிச்சு உரிச்சு உப்பு கண்டப்போம். கண் முன்னால் நம்முடைய குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்னுடைய உத்தரவாதம், அது மோடி அவர்களுடைய உத்தரவாதம். ஏன்னா இத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 200க்கு மேல இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கு. இந்தியாவுடைய கல்வி நகரம்னா முதல் நகரம் அது கோயம்புத்தூர். இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, இத்தனை குழந்தை. பார்த்தா இந்த பரிமாண வளர்ச்சி, 15 வயசு 16 வயசு, தப்பு எது சரி எது அப்படின்னு பார்க்கிற வயசு. அந்த வயதத்தில் ஒரு தப்பு செய்வது ஒரு இயற்கை தான். அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊரை பொறுத்தவரை படிக்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். ஒரு முறை போதை கலாச்சாரம் வந்துருச்சுனாங்க இது பஞ்சாப் மாதிரி மாறி. இதைத்தாங்க நாங்க பேச போறோம், நாம் வேற எதுவும் பேசல. அவங்க கொடுக்கிற கொலுசு, அந்த 100 ரூபாய் இத்து போன பாக்ஸு, அந்த அந்த கரூரில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த டிஃபன் கேரியர் 3 அடுக்கு. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன அவ்வளவு இழிவான மனித பிறவிகளா பார்க்குறாங்களா? நீ சம்பாதிச்ச பாவக்காசு, நீ 3 வருடமாக சம்பாதிச்ச பாவக்காசுல ஒரு கொலுசையும் ஒரு டப்பாவையும் கொடுத்தா கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்க விட முடியுமா? அதனால்தான் சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர் மக்கள் உங்களுடைய செய்தி தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டும். ஜூன் 4ஆம் தேதி இது புரட்சி, இது புரட்சி. அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கும். நம்முடைய சண்டை வேட்பாளர்கள் இல்லைங்க, தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய சண்டை 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுத்திருக்கக்கூடிய கோபாலபுரமாக இருக்கட்டும், பண அரசியலாக இருக்கட்டும், ஜாதி அரசியலாக இருக்கட்டும், வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கும். அதில் சகோதரர் அவர் வேட்பாளரை பற்றி சொன்னாங்க, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. டாஸ்மாக் கடை வேண்டுமா, ஸ்கூல் வேண்டுமா? ஸ்கூலில் என்னங்க பணம் வரும்? அந்த வேட்பாளர் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க. ஒரு ஸ்கூல் கட்டி அதில் கஷ்டப்பட்டு பாடம் சொல்லி கொடுத்து அதில் குழந்தைங்களை நல்ல மனுஷங்களாக மாற்றி அதுக்கு டீச்சருக்கெல்லாம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து அந்த குழந்தைங்களை பக்காவாக படித்து அந்த குழந்தைங்க அந்த நாட்டினுடைய நல்ல குடிமகனானா நமக்கு என்ன பிரச்சனை? ஆனால் இங்கே குடிமகன்கள் வந்தால்
நமக்கு நல்ல வருமானம் வரும். ரொம்ப அருமையா சொன்னார். கஷ்டப்பட்டு ஒரு ஆசிரியர்னா என்னங்க, தன்னை அர்ப்பணித்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறவங்க ஆசிரியர். பேரே தெரியாது ஆசிரியர், அவ பாட்டுக்கு 40 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் அமைதியா இருக்கும், மன திருப்தி. நான் 1000 பேர்த்த உருவாக்கியிருக்கேன், 10,000 பேர்த்த உருவாக்கியிருக்கேன். ஆனா நம்ம வேட்பாளர் ரொம்ப தெளிவா இருக்காரு. என்னங்க இதெல்லாம் பண்ணி நாட்டுக்கு நல்ல குடிமகன் கிடைச்சு ஏன் வீட்டில் வருமானம் வரவா போகுது, நல்லவங்க நாட்டில இருந்து ஏன் வீட்டுக்கு என்ன வரப்போகுது, அதனால ஸ்கூலை மூடு, டாஸ்மார்க் தர. டாஸ்மார்க் என்றால் டாஸ்மார்க் ஒட்டி இருக்கக்கூடிய பாரை பத்தி அண்ணன் பேசுறார். டாஸ்மார்க் அரசு பாரு, அதுலதான் வருமானம். ஒரு நாளைக்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் பார்ல வரும் பொழுது எதுக்குங்க ஐயா ஸ்கூலை நடத்தணும்? எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க வேட்பாளர், எவ்வளவு தெளிவா இருக்காரு. 3 to 5 லட்சம் ரூபாய் ஒரு பார்ல வருமானம் வரும் பொழுது எதுக்கு ஸ்கூல் நடத்தணும்? சகோதர சகோதரிகளே, அதையெல்லாம் முன்கூட்டி நான் விட்டுறேன். உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் மாற்றத்திற்கு யார் நிற்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். வேட்பாளரை பத்தி சொன்னாங்க. வேட்பாளர்லாம் இப்படி இல்லை, நான் அண்ணாமலை அண்ணன் டிபேட்டுக்கு போனோம், இல்லை அண்ணாமலை அண்ணன் 1 to 1 போனோம், நான் அண்ணாமலை அண்ணன் ஒரே மேடையில் உட்காந்து நாங்கள் பேசணும், அண்ணாமலை வரைச்சோம். நான் அதுக்கு பல இடத்துல பதில் சொல்லிட்டேன். ஐயா, நான் இங்கே ஏதோ ஒரு வேட்பாளர்கிட்ட போட்டி போடுறதுக்கு நான் வரலைங்க. 3 வேட்பாளர் இருக்கிறாங்க, அண்ணாமலை அவரு, பி அவரு, சி அவரு, 10 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்னா மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்காக வரவில்லை, அதற்கான அரசியல் இது இல்லை. இந்த தேர்தல் என்பது ஒரு 3 வேட்பாளர் போட்டி போட்டு அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கான தேர்தல் இல்லை. அந்த வேட்பாளர்ல போட்டி போட்டு எனக்கு என்னங்க ஆகும்? எனக்கு எதுவும் ஆக போறது இல்லை, உங்களுக்கு எது ஆக போறது? நம்முடைய போட்டி என்பது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அராஜக அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், அதனோடு போட்டி. பண அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், அதோடு போட்டி. கோயம்புத்தூருக்கு வளர்ச்சினா என்னன்னு காட்டணுங்க, அதோடு மட்டும்தான் போட்டியோ தவிர ஒரு வேட்பாளர்கிட்ட சண்டை போடுறதுக்கு நாம் இங்க வரலீங்க. நாம் எல்லாம் கோபாலபுரத்தோடு சண்டை போட்டு அரசியல் செய்பவர், தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பவர். ஆனால் நீங்கள் அனைவரும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் வேட்பாளர்கள் என்று நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்க அண்ணாமலை என்ன வேட்பாளர் நீங்க நம்பக்கூடாது, நீங்க தான் வேட்பாளர். நீங்க கேட்கல, இதென்ன ஆச்சரியமா இருக்குன்னு. நான் உங்க பேச்சை கேட்க வந்தோம், நீங்க நைஸா எங்களை வேட்பாளருங்கிறீங்க. அப்ப எங்க தலைமையில வேலையை அதிகப்படுத்துறீங்க. அப்ப நாங்க வேலை செய்யணுமா? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்னன்னாங்க, இந்த தலைமுறைங்க ஏழை என்கின்ற ஜாதியை ஒழித்து காட்டுவோம். நம்ம தலைமுறையில் காட்டுவோம், ஏழை என்கின்ற ஜாதி ஒழித்து. ஐயா, வீடு இல்லாதவர்களுக்கு 4 கோடி பேருக்கு வீடு கொடுத்திருக்கோம். 4 கோடி பேர். இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் வீடு இல்லாம இருக்கிறாங்க. வீடு கொடுக்கணும். மோடி அவர்களை பொறுத்தவரை ஆரம்பித்த வேலையில பாதியில் இருக்கார். 70 ஆண்டுகளாக இருந்த அசுத்தத்தை 10 வருஷத்துல பண்ணியிருக்கார். ஐயா, நாம் 2024 மோடி ஐயா தெளிவா சொல்றார், நாம் ஏதோ 10 வருஷம் ஆண்டு விட்டு இன்னும் 5 வருஷம் கேட்கல. செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறது என்று 5 ஆண்டுகள் கேட்கிறோம். இன்னும் செய்ய வேண்டிய வேலை பாக்கி. பெண்கள் முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக, வீடு இல்லாதவர்களுக்கு கடைசி மனிதனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். எத்தனையோ வேலைகள் நமக்கு பாக்கி இருக்கு. நாம் இதை சங்கல்பமாக, தவமாக கோயம்புத்தூர்ல இந்த வளர்ச்சியை காட்ட வேண்டும், எல்லா தரப்பட்ட மக்களையும் நம்மோடு அரவணைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரி, 1998 குண்டு வெடிப்பு வரை தன்னுடைய இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கலை. வளர்ச்சி நகரம் என்றால் அது கோவை தான். தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரும் இங்கதான் வருவாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கோவைக்கு பிரச்சனை. 1998 குண்டுவெடிப்பாக இருக்கலாம், 2028 நடந்த குண்டுவெடிப்பாக இருக்கலாம், மின்சாரம் இல்லாம இருக்கலாம். ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கொரோனா மருந்து குறையாக இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூருக்கும் திமுகவுக்கும் எப்பொழுதும் 7ஆம் பொருத்தம். கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் திமுகவை எங்கேயும் அனுமதித்ததில்லை, அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இது பிடிக்காது, தனித்து நிற்பார்கள். திமுக எங்களுக்கு வேண்டாம், திமுக சார்ந்திருக்கக்கூடிய அரசியலை நாங்கள் விரும்பவில்லை என்று கோயம்புத்தூர் மக்கள் எப்போ உறக்கமா சொல்லுவாங்க. இன்னைக்கு அது போன்ற அரசியலை ஒரு பக்கம் பார்க்க. இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனை, மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, சொத்து வரியை உயர்த்தியாச்சு. இதற்கு முன்பு மத்தியானம் நம்முடைய கட்டட தொழிலாளர்கள், கட்டட தொழிற்சாலைகள் யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட ஒரு மீட்டிங். எல்லோருமே கதறி கொண்டிருக்கின்றார்கள், இந்த கடந்த 3 வருஷத்துல என்னவெல்லாம் பிரச்சனை,
இதே போல சிறு குறு தொழிற்சாலை வச்சிருக்கிட்ட போனீங்கன்னா அவங்க வண்டி பிரச்சனை, ஆனால் கரண்ட் விலை ஏற்றி விட்டாங்க. எங்க நாங்கள் ஆர்டர் எடுக்கிறது, எங்க செய்யறது? என்னை கோயம்புத்தூர் மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். வளர்ச்சி குறைவாக இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் முதல் காரணம். இன்னொரு கட்சி சொல்லுது, நாங்கள் கோயம்புத்தூர் எப்படி மாற்றி வச்சிருக்கோம் பாருங்க, நாங்கள் பில்டிங் கட்டியிருக்கோம், நாங்கள் ரோடு போட்டிருக்கோம், நாங்கள் தான் கோயம்புத்தூருக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடும். நான் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேங்கம்மா, ஒரு ரோட்டில் ஒரு குண்டு குழி இல்லாமல் கோயம்புத்தூரில் 1 கிலோமீட்டர் நீங்கள் போகக்கூடிய ஒரு ரோட்டை நான் காட்டு. ஒரே கிலோமீட்டர். நான் உங்கள்கிட்ட 10 கிலோமீட்டரு கணபதி, நான் உங்கள்கிட்ட சிங்காரல்லூர், ஒண்டிப்புதூர் இதெல்லாம் நான் கேட்கலீங்கம்மா, காந்திபுரம் கேட்குறேன். 1 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துக்கணுங்க. இதில் குண்டு குழி இல்லாமல் 1 கிலோமீட்டருக்குள்ள நாம வண்டியை வளைக்காம ஓடி இருக்கோம் இல்லை. ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழகத்தில் 4 மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், இந்த 4 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 32% பொருளாதாரத்தை இந்த 4 மாவட்டம் கொடுக்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் 4 மாவட்டங்கள் 32% பொருளாதாரம் இந்த 4 மாவட்டம். ஆனால் கோயம்புத்தூரின் அதிகம், சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூரை பொறுத்தவரை வீக்கத்தை வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, உடம்புல ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது வளர்ச்சி இல்லைங்க, அது வீக்கம். 2 கமிஷன் வர்றதுக்காக 2 பாலத்தை கட்டிட்டு சம்பந்தமே இல்லாமல் அந்த பாலம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பாலத்தில் ஏறினீங்கன்னா அந்த பரமபதம் மாதிரி அந்த பாம்பனுடைய வாழை தொட்டிங்கன்னா எங்க போய் இறங்குறோம்னு யாருக்குமே தெரியாது. எதுக்குன்னா இல்லைனே கட்டணும், அப்பதான் எங்களுக்கு 20% கமிஷன் வரும், 1000 கோடி. அதை கொண்டு வந்து ஒரு கட்சி கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட வளர்ச்சி வளர்ச்சி என்று போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, மத்திய அரசுல மோடி ஐயா கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு பணம் தாங்க கொடுக்க முடியும். ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மோடி ஐயா ஜி.கே. செல்வகுமார் அண்ணையோ பாயிண்ட் மணி அவர்களே கூப்பிட்டு நம்ம கட்சியில தான் ஆட்சியில் இருக்கு, கொஞ்சம் வேலை சரியா நடக்குதான்னு பாருங்கப்பான்னு கேட்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பணம் என்பது மாநில அரசுக்கு வரும், மாநில அரசு அந்த வேலையை செய்யும். ஸ்மார்ட் சிட்டிக்கு 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். ஏதாச்சும் இந்த சிட்டி ஸ்மார்ட்டா மாறி இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? இல்லை, எங்கேயுமே இல்லை. அந்த பணம் எங்க போச்சு தெரியாது. கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, சாதாரண ரோடில் இருந்து ஒரு தண்ணி, எத்தனை பேர் குடித நீரை பைப்பை திறந்து குடிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. குடித நீருக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர் பிரச்சனை குடிக்கிறதுக்கே அடுத்த மாசம் தண்ணி இருக்காது. பில்லூர் டேம்ல தண்ணி இல்லை, சிறுவாணியில் இல்லை, இல்லை பார்த்தீங்கன்னா நாளை காலைல பேப்பர்ல வரும். இந்த நகரம் கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் போறீங்களா, அந்த ஒரு பாட்டில் கொஞ்சம் சிறுவாணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் குடிச்சு பார்க்கணும். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை 10 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர்லேருந்து யாராச்சும் வந்தால் ஒரு பாட்டில் சிறுவாணி தண்ணி கேட்பாங்க. அது எப்படித்தான் இருக்கணும், குடிச்சு பார்க்கலாம். அது எப்படி உங்க தண்ணி மட்டும் இவ்வளவு சுவையா இருக்கு, இவ்வளவு அருமையா இருக்கு? இன்னைக்கு கோயம்புத்தூருக்காரங்க தண்ணி இல்லாம மாற்றி இருக்கிறதாங்க இந்த 70 ஆண்டு கால அரசியல். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வளர்ச்சி இல்லை, குடிப்பதற்கு இத்தனை நீர் ஆதாரம் இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு பைப்பை திறந்து தைரியமாக இங்க யாரும் தண்ணி. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாட்டர் கேன் 30 லிட்டர் வாங்கி கவுத்தி வச்சுக்கிறோம், கரெக்டுங்களா? அல்லது வீட்டில் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க இந்த அக்யோ கார்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க மினரல் வாட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த 3 தான். நம்ம யாராக இருந்தாலும் கூட 30 லிட்டர் தண்ணி கேன் எடுத்து குடிக்கிறோமா, இல்லை நாம ஒரு அக்யோ கார்டு வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டோமா, இல்லை நாம மினரல் வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்கிறோமா? எங்கே இருக்கிறோம் நீங்க யோசிச்சுப்பாங்க. இத்தனை காலமாக ஓட்டு போட்டு என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்க. ஏன் நீ கம்யூனிஸ்ட் கட்சி நிக்கலீங்க? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு கொடுக்கல? காலங்காலமாக கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் தான் நிற்பாங்க. ஏன்னா கோயம்புத்தூருக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும், கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிக்க வைக்கணும். திமுகவுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் திமுக வேட்பாளரை போட்டு 500 கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி பார்ப்போம். இதுக்காக திமுக களத்துக்கு. ஐயா, சுவை மட்டும் ஒரு முறை மக்கள் அந்த சுவையை பார்த்துட்டாங்கன்னா திரும்ப கேட்பாங்க. தம்பி சகோதரர் அருமையா ஒரு வார்த்தை சொன்னார். இந்த 3வது கட்சி வளர விடாம ஏன் பார்த்துக்கிறாங்கன்னா, 3வது ஒரு கட்சி வந்துட்டா வளர்ச்சினா என்னன்னு காட்டிடுவாங்க. ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்துருவாங்க. அதனால் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ஒரு கட்சி வளருதா, உடனே கூட்டணி போட்டுக்க, கூட்டணி போட்டு அந்த கட்சியை காலி பண்ணு. அல்லது தனியா வளர்ந்து வந்துட்டாங்களா, எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அந்த கட்சியை உடைச்சது. இதுதான் தமிழக அரசியல். இப்பதாங்க ஐயா முதலாக
நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி ஏதோ ஒரு நாள்ல உருவாகலைங்க. கோவை பாராளுமன்ற தொகுதி தமிழகத்திற்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லக்கூடிய தொகுதியாக ஜூன் 4ஆம் தேதி வர இருக்கிறது. எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு செய்தி இங்கிருந்து போகுது.